Now I am doing Nellika rasam. Let's do now. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி இதில் மிக்சியில் போட்டுக்கணும். இது பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் துவரம் பருப்பு, வேக வச்ச துவரம் பருப்பு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது சேர்ந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது போப்பு வச்சுக்கணும். கடாயை வச்சுட்டு சூடு பண்ணக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு இதெல்லாம் போட்டுக்கணும். கடாய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் சீரகம், நெக்ஸ்ட்டு கடுகு, நெக்ஸ்ட்டு கறி லீஃபு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண இந்த நெல்லிக்காயெல்லாம் இதில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். எதனாலனா இது புளிப்பு இருக்குல்ல, இந்த நெல்லிக்காய்க்கு அந்த எவ்வளோ தேவைப்படுமோ தண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ராக் சால்ட்டு, நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் ரசத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன துண்டு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சாய்ஸு, உங்களுக்கு விருப்பப்பட்ட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுடணும். இப்போது நெல்லிக்காய் ரசம் வாஸ் ரெடி டு சர்வ் ஃபார் ஃபுட். Thank you. Rasam was ready, Neliga rasam.